Chai with Chitra. காக்க காக்க தெலுங்குல ஏதாவது மாற்றம் பண்ணீங்களா இல்லை அப்படியே டிட்டோவா? ஆமாம் சார், அவங்களுக்கு எப்போதுமே இந்த தெலுங்குல ட்ராஜடி, அந்த ஹீரோயின் வந்து செத்துட்டாங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது, ரொம்ப ஹாப்பியாக தான் முடிக்கணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க சார். விண்ணை தாண்டி வருவாயை கூட நாங்கள் பாதி படம் வந்து பைலிங்குள்ள தான் ஷூட் பண்ணோம். ஒரு ஷார்ட் சிம்பு, ஒரு ஷார்ட் நாக சைத்தன்யா வச்சு எடுத்தோம். அதில் எண்டிங் வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து அவங்க ரொம்ப கிளியராக இருந்தாங்க, இதில் வந்து 2 பேரும் சேரணும் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், என்னை பொறுத்த வரைக்கும் சேர்றது ஹாப்பி எண்டிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன் அவங்கள்ட்ட. பட் ஷீ இன்சிஸ்டட் அண்ட் அதுக்காக ஒரு எண்டிங் ஷூட் பண்ணோம். அதே மாதிரி கர்ஷனாவிலையும் காக்காவுடைய தெலுங்கு வெர்ஷனில் அசின் தான் ஜோதிகாவோட கேரக்டர் ப்ளே பண்ணாங்க. அவங்க அந்த லாஸ்ட் சீனில் அவங்க உயிரோடு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த சேஞ்ச் மட்டும்தான் பண்ணோம். மற்றபடி அந்த படம் என்ன இருந்துச்சோ, வெங்கடேஷ் பாபுவுக்கு என்னென்னு சார், அவர் அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி தான் அந்த படம் பண்ணணும்னு சொன்னார். நீ எப்படி எடுத்திருக்கியோ அதே மாதிரி எனக்கு வேணும். சில ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட ஒரு டிவிடி பிளேயருக்கு ஒன்று ஸ்பாட்லேயே ஒன்று வச்சுருப்பார் சார், இதே மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பார். அண்ட் ராஜசேகர் தான் சினிமாட்டோகிராஃபர் ஹூ ஷாட் தி ஒரிஜினல் வெர்ஷன். ஸோ வி வுட் ட்ரை டு ரீக்ரியேட் த ஷார்ட்ஸ். அது எனக்கு கொஞ்சம் அப்பப்போ தப்பாக இருக்கும், ஏன்னா ஒரு ரீக்ரியேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியும் இல்லை, அது தேவையும் இல்லை சார். அது when you're doing it the second time, maybe we'll try and make it even better அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். பட் அவர் இல்லை, நீ ஏன் அந்த ஷார்ட் அதே மாதிரி எடுக்கல, மறுபடியும் அதே மாதிரி எடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஞாபகம் இருக்குது நீங்கள் கேட்கும்போது. இந்த 2 படத்துக்கு அப்புறம் நீங்கள் மோகன்லால் வச்சு தான் ஒரு படம் பண்ணாலும் முயற்சி பண்ணீங்களோ? சார் நிறைய சார்கிட்ட பேசியிருக்கேன் சார். இன்ஃபேக்ட் வேட்டட் விளையாட டைமில் கூட நான் அந்த கதையை வந்து லால் சார்கிட்ட சொல்லியிருக்கேன். அண்டு ஒரு எனக்கு சுரேஷ் பாலாஜி சார் ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அவர் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் சார் நாங்கள் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேசியிருக்கோம். பட் somehow அது நடக்கலை. பட் திஸ் இயர் ஐம் வெரி ஷுர் தட் ஐல் பி டைரக்டிங் மலையாளம் ஃபிலிம் சார், probably towards the end of the year. ஒரு கதை ஒன்று ரெடி ஆயிருக்கு. அது அங்கே இருக்கிற ஒரு 2-3 ஹீரோஸ்ட்டை சொல்லி ஒருத்தர் இப்போ லாக் பண்ணியிருக்கோம். எனக்கு தமிழில் வெயில்ஸோட ஒரு கமிட்மெண்ட் இருக்குது சார், அதுதான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆமாம், ஐஸ்வரி கணேஷ் சாரோட. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஐ வில் எக்ஸ்ப்ளோர் தட் பாசிபிலிட்டி. நீங்கள் மோகன்லாலுக்கு சொன்ன கதை தான் நான் வேட்டையாடு விளையாடு. ஆமாம் சார், நான் ஒரு போலீஸ் ப்ரொசீஜர்லாம் நான் சார்கிட்ட சொல்லியிருக்கேன். அதோடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். அதுக்கப்புறம் கமல் சார் அந்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் கமல் சாருக்குன்னு நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணி நான் ரெடி பண்ணேன். பிகாஸ் ஐ நியூ இந்த படத்தில் கமல் சார் தான் ப்ரொட்டாகனிஸ்ட் நடிக்க போகிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு எழுத்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ஒன்று வரும் இல்லை சார், அது பண்ணேன். பட் எனக்கு இந்த போலீஸ் ப்ரொசீஜர்ஸ் ரொம்ப பிடிக்கும். மம்முட்டி சார் கூடயும் லால் சார் கூடயும் அந்த மாதிரி ஒன்று பண்ணணுன்ட்டு எனக்கு இன்னும் இன்றைக்கும் வரைக்கும் அந்த ஆசை இருக்குது. முதல்ல எப்போ கமல்ஹாசனை மீட் பண்ணீங்க? மதன் சார் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் சார். எழுத்தாளர் மதன். அவர் வந்து காக்க படம் பார்த்து என்ன ஒரு இன்டர்வியூ எடுத்தார். அவருக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது. அந்த படத்துடைய ப்ளஸ் மைனஸ்லாம் என்கிட்ட நிறைய பேசினார். அண்ட் ஐ ஹேவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். ஹீ கால் மீ ஒன் டே அண்ட் ஹீ செட் யூ ஷுட் டூ அ ஃபில்ம் வித் கமல் அப்படின்னாரு. சார் தட் பி அ ட்ரீம் சார் அப்படின்னு சொன்னேன். நோ ஐ வில் இன்ட்ரடியூஸ் யூ, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து கமல் சாருடைய ஆல்வார்பேட் ஹவுஸில் எங்களை அறிமுகப்படுத்தி வச்சார். காக்க படத்தை பற்றி அவர் தான் நிறைய பேசினார். ஆக்சுவலாக கமல் சார் இப்போ படம் பார்த்துருந்தாருன்னு கூட எனக்கு தெரியல. பட் இந்த படத்தை பற்றி நிறைய அவர்கிட்ட பேசுவார். வேறு ஒரு ஸ்டைல் ஒன்று பண்ணியிருக்காங்க யங்ஸ்டர்ஸ் அப்படின்லாம் சொல்லி நல்லா ஞாபகம் இருக்குது. ஓகே, ஏதாவது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், வி கேன் டூ அ ஃபில்ம் அப்படின்னு அவர் சொன்னார். தட் வாஸ் இன்ஸ்பைரிங் இனஃப். அதுக்கப்புறம் என் மைண்டில் இந்த ஐடியா நான் ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். செகண்ட் மீட்டிங் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது கணேஷ் சார், விடிவி கணேஷ். அவர் வந்து கமல் சாருக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருந்தார். அப்போ ஈ டுக் மீ தேர் சார், இது வந்து கௌதம் டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொன்னார். நான் அந்த போலீஸ் ப்ரொசீஜரோட ஐடியா ஒன்று சொன்னேன். இல்லை, திஸ் இஸ் பி அ ரெகுலர் கேட் அண்ட் மவுஸ் கௌதம், ஹவு டிஃப்ரெண்ட் கேன் இட் பி, நம்ம வேறு மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லி தசாவதாரமுடைய ஐடியா அங்கே தான் உருவாச்சு ஆக்சுவலி. ஸோ ஒரு 15 days நான் அந்த டிஸ்கஷனில் இருந்தேன். சம் சீனியர் ரைட்டர்ஸ் கமல் சாருடைய அந்த சர்க்கிள் இருப்பாங்க, அவங்க இருந்தாங்க, நானும் இருந்தேன் ஆஸ் டைரக்டர். அண்ட் அந்த ஐடியாவுடைய சீட் அது அவருடைய டெவலப்மெண்ட் எல்லாமே அங்கே தான் நடந்துச்சு. ஒரு 15 days. ஆனால் ஒரு ஒன் ஆக்டர் பிளேயிங் 10 roles அப்படின்ற விஷயம் எனக்கு உண்மையில் நான் பயந்தேன். எனக்கு இந்த டபுள் ஆக்ஷன் படங்களே எனக்கு பிடிக்காது சார். அண்ட் டபுள் ஆக்ஷன் ஷூட் பண்ணுறதும் வந்து சம்வேர் யூ கீப் நோயிங்ல, ஆடியன்ஸை நம்ம தியேட்டரில் உட்காந்துட்டு இருக்கும்போது அது பயங்கர பிலீவபிளாகவும், அஃப்கோர்ஸ் இன்றைக்கி அது பண்ணுறாங்க. பட் அந்த டைம்லேயே சரி, அந்த டைமில் 2005 ஐம் சேயிங், நாட் டூ ஃபார் பிஹைண்ட். பட் ரொம்ப ஒத்தென்டிக்காக பண்ணணும்ல சார். 2 characters ஷுட் லுக் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அண்ட் சார் புல்ட் இட் ஆஃப். அதில் 10 characters நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி நான் அவர்கிட்ட போய் சொன்னேன். சார், எனக்கு இது சின்ஸ் த ஐடியா டிடன்ட் கம் ஃப்ரம் மீ அண்ட் இட்ஸ் ஸோ ஸ்ட்ராங்லி எச்ட் இன் யூ, நான் கொஞ்சம் ஏதாவது லேக்கிங்காக ஏதாவது பண்ணனா எனக்கு பயமாக இருக்குது சார். ஐம் நாட் ஷுர் இஃப் ஐ பி ஏபிள் டு லிவ் அப் டு யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னே சொன்னேன். இல்லை யூ மேக் ஆட் ஃபில்ம்ஸ், நோ ஸ்கிரிப்ட் வரும்ல உங்கள்கிட்ட, அந்த மாதிரி ஃபுல்லாகவே உங்கள்கிட்ட நான் கொடுத்தேன், நீங்கள் டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. பட் ஐ கெப்ட் டெல்லிங் ஹிம், இல்லை சார், ஐம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு 3 to 4 months there was ஒரு சைலன்ஸ் இருந்துச்சு சார். there was no discussion. அவங்க அந்த தசாவதாரம் டிஸ்கஷன் நான் இல்லாமல் நடந்துட்டு இருந்துச்சு ஆக்சுவலாக.
தென் அகெயின் ஹீ கால் மீ பேக் அண்ட் செட் ஐவ் கமிட்டட் டு த ப்ரொடியூசர் அண்ட் என்ன இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்டார். சார் அந்த போலீஸ் ப்ரொசீஜரல் இதுதான், பட் அது கொஞ்சம் இன்னும் ஒர்க் பண்ணி ஃபுல் ஸ்கிரிப்டாக இருக்குது, அதுதான் எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்குது சார். ஐ வாண்ட் see you as ராகவன் அப்படின்னு சொன்னேன். நாளைக்கு யூனிஃபார்மோட வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. சூப்பர். இதுதான் சொன்னார். தசாவதாரம் பார்த்துட்டு இந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு எப்போ நினச்சிருக்கீங்களா? அந்த படம் எனக்கு பிடிச்சிருந்தது. அஃப்கோர்ஸ் கமல் சார் அதில் பண்ண விஷயங்கள் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த அந்த தெலுங்கு ஸ்பீக்கிங் ஆஃபீஸராக ஒன்று வருவார்ல சார், ஸ்பெஷலி தட் கேரக்டர் ஐம் சேயிங் அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரிதிங் எல்ஸ். பட் ஐ நோ ஐ won't be able to give justice to his vision சார். அது ரொம்ப ஐ திங்க் கேஎஸ் ரவிக்குமாருக்கும் அவருக்கும் சாருக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு வைப் இருக்குது. தே அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் அண்ட் என்னால் அதை பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு தோணுது சார். அதனால தான் மேபி அவர் கூட ஒரு 10-15 இயர்ஸ் பழகி ஒரு 4-5 படங்கள் பண்ணியிருந்ததுன்னா தென் மேபி ஐ வுட் பீன் ஏபிள் டு, அந்த கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். உண்மையிலே ஐ வாஸ் நாட் கான்ஃபிடென்ட், அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஸோ ஐ ஜஸ்ட் வாட்ச்ட் இட் ஆஸ் an avid கமல் ஃபேன். வேட்டையாடு விளையாடு படத்தை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகளை சந்தித்து தான் அந்த படம் வெளிவந்தது. எப்படி இருந்தது அப்போ உங்கள் மனநிலை? இன்றைக்கி என்ன மனநிலையோ அதுதான் அன்னைக்கும். இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்த்து நடக்கிற விஷயமே கிடையாது சார். இது வரும் நம்ம சொல்லவே முடியாது. இட் சேஞ்ச் அ கப்புள் ஆஃப் ஹேண்ட்ஸ். வேற ஒரு ப்ரொடியூசர்ட் இருந்து மாணிக்கம் சார் வந்து அதை பியூட்டிஃபுல்லாக எடுத்து பண்ணார் ஆக்சுவலாக. பட் அது ரிலீஸ் டைமில் அந்த ப்ரீவியஸ் ப்ரொடியூசரோட இஷ்யூஸு, அதுக்கப்புறம் ஒரு லைபிலிட்டி ஒன்று மவுண்ட் ஆகுதுல்ல சார், அதை ஹேண்டில் பண்ண ஸ்ட்ரென்த் அவருக்கு இருந்துச்சு ஆக்சுவலாக. அது அதனால் கொஞ்சம் டிலேஸ் இருந்தது. பட் ஹீ ஸ்டக் வித் இட் சார். அது ஒரு மாதிரி இது எப்படியாவது இதை பண்ணிவிடுவேன், எனக்கு லாஸ் பற்றி எனக்கு கவலை இல்லை கௌதம், என்னுடைய பேனர் நான் பண்ணிட்டேன், ஐ ஹேவ் டு ரிலீஸ் இட்னு சொல்லி ரொம்ப ஒர்க் பண்ணார் ஆக்சுவலாக அந்த ரிலீஸ்க்கு. அண்ட் கமல் சார் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஐ திங்க் அவருடைய ஃபைனல் பேமெண்ட்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அவர் கமல் சார் எடுத்துக்கிட்டார் ஆக்சுவலாக. ஐ ரிமெம்பர் தட். அண்ட் இட் பெய்ட் ஆஃப். ஸோ த ஃபில்ம் ரியலி ஒர்க்ட் இன் த தியேட்டர்ஸ் 100%. ஸோ அது எப்போதுமே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் சார். நம்ம இப்போ துருவ நட்சத்திரமில் நான் இருக்கிற அந்த விஷயம் கூட எதிர்பார்த்து இது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம வேறு மாதிரி பண்ணுவோம். உண்மைதான். திடீர்னு சம்திங் கம்ஸ் அப் அண்ட் தென் எங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி கோவிட் அண்ட் தென் மறுபடியும் அது ரிலீஸ்க்குன்னு போகும்போது சர்டன் அதர் இஷ்யூஸ் கேம் அப். ஸோ எல்லாமே வந்து சர்க்குமெண்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணி பேசிக்கிட்டு இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசும்போது ஐ நோ இன் அ வீக் ஆர் 2 எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு எனக்கு ஒன்று தெரியுது. காங்கிரஸ். பட் மனநிலை இதுதான் சார். ஏன் அப்படின்னா எனக்கு தெரியல. இதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கலாமானா பண்ணியிருக்கலாம். பட் அது நடக்கல. ஐ ஹேவ் டு ஃபேஸ் இட். அதுதான் விஷயம். வேட்டையாடு விளையாடு படத்தை கமல்ஹாசன் பார்த்துட்டு என்ன சொன்னார்? இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ. அவ்வளோதான் சார். இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ. சூப்பர். பச்சைக்கிளி முத்துச்சரம் கதையும் கமல்கிட்ட சொன்னீங்களா நீங்கள்? ஆமாம் சார். நான் வந்து இந்த போலீஸ் இதுதானே, கேட் அண்ட் மவுஸ் தானே, இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்கும், அது இட் கெட் இன்டு தி யூஷுவல் ஜோன் கௌதம், இது வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்தில் பச்சைக்கிளி முத்துச்சரமோட கதை அவர்கிட்ட வந்து கொச்சின்லேருந்து சென்னைக்கு நாங்கள் 2 பேரும் ஒரு ஃப்ளைட்டில் வந்தோம் சார். அவர் பிளான் பண்ணி கதை சொல்கிறீங்களா, ஓகே வாங்க கொச்சின் வாங்கன்னு சொன்னார். ஸோ அந்த ரிட்டர்ன் ஃப்ளைட்டில் வந்து அவர்கிட்ட அந்த ஸ்கிரிப்ட் நான் ரைட் பண்ணேன். அதை கேட்டு அவர் வந்து நல்லா இருக்குது, ஆனால் அது எனக்கு கரெக்டாக இருக்காது அப்படின்னு அவர் சொல்லிட்டார் சார். அது வந்து டீரெயில்டு அப்படின்னு ஒரு புக் இருந்தது சார். அது வந்து அனுராக் கஷ்யப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஸ் அ ரைட்டர் அண்ட் டைரக்டர். ஸோ அவர்கிட்ட வந்து இந்த கமல் சாரோட படம் பண்ண போகிறேன், எனக்கு வேட்டையாடு விளையாடோட ஸ்கிரிப்ட் நீங்கள் எனக்கு எழுதுங்க அப்படின்னு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த புக் எனக்கு அவர் கொடுத்தாரு. இது வந்து ரீசெண்டாக நான் படித்தேன் கௌதம், சம்திங் இன்ட்ரெஸ்டிங், நீங்கள் படித்து பாருங்கள் அப்படின்ட்டு. நாங்கள் அந்த புக்கை எடுக்கும்போது ஹாலிவுட் had already commissioned the film, English version of that film. I like playing games, Charlie. Let's play. They just pushed their... So it was almost, நீங்கள் டைம்லைன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா the film released and கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நாங்கள் வேட்டையாடு ஷூட்டில் இருந்தோம். பட் we had already written the script and pitched it to Kamal sir based on that book. அதான் சார் வந்து அந்த கதையை கேட்டு இல்லை இது எனக்கு கரெக்டாக இருக்காது கௌதம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பச்சைக்கிளி முச்சரம் வந்து இட் வென்ட் டு சேரன் சார். சேரன், மாதவன், ஆர்யா, இந்த ஒரு 3 ஹீரோஸை சொன்னதுக்கப்புறம் நான் வந்து ஒரு தற்செயலாக ஒரு மீட்டிங்கில் சரத் சாரை மீட் பண்ணும்போது இது சொன்னப்போ ஐ லைக் இட் கௌதம், நான் பண்ணுறேன் அப்படின்னு சரத் சார் சொன்னார். அப்படி தான் சரத் சார் அந்த படத்துக்குள்ளே வந்தார். இந்த படத்தை பண்ணுறதுல அவங்களுக்கு என்ன தயக்கம் இருந்தது? பல மாதவன் வந்து நான் ஒரு பையனுக்கு அப்பாவாக நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அந்த படத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு 7-8 year old பாய் அந்த படத்தில் அந்த கேரக்டர். ஆனால் கன்னத்தில் முத்தமிட்டால் பண்ணார், விச் இஸ் ஃபார் மணி சார் ஆப்வியஸ்லி. சேரன் வந்து தெரில சார், ஏதோ சம்திங் வாஸ் ஹேப்பனிங் அந்த டைம். அவர் வேறு ஏதோ படத்தை டைரக்ட் பண்ணிருந்தார் நினைக்கிறேன் அந்த டைமில். ஸோ இட் டிடன்ட் ஃபால் இன் பிளேஸ். ஆர்யாவுக்கும் ஏதோ டேட் இஷ்யூஸ், இட் டிடன்ட் ஒர்க் அவுட் சார். வி கெப்ட் ட்ரைங் ஃபார் சம் டைம் அண்ட் தென் ஷரத் சார்.
ரொம்ப வித்தியாசமான கதையமைப்புள்ள படம் அந்த படம். ஆமாம் சார். ஆனாலும் மிகப்பெரிய வெற்றி அடையலை. அடையலை சார். எதனாலன்னு நினைக்கிறேன்? அந்த கிளைமேக்ஸ் சார் எனக்கு தெரிஞ்சு மேபி ஆடியன்ஸுக்கும் வந்து ஜோதிகாவை அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. சம்டைம்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் சார் பிரச்சனை. கரெக்ட். த வே வி ஹட் மேட் அ லுக் அண்ட் தென் அவங்க ஒரு நெகட்டிவாக மாறும்போதில் அது கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணிக்கலாம். டைஜஸ்ட் பண்ணி அதான் கரெக்டான வார்த்தை நினைக்கிறேன். ப்ளஸ் என்னுடைய தப்பு அந்த படத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த படம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே தி எண்ட் போட்டிருக்கணும் சார். ஆனால் ஷரத் சார் ஹீரோ, அவர் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, ஒரு ஹீரோவை தான் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு சேரில் கட்டி போட்டு ஒருத்தர் அப்படி பண்ணுறான்ற போது அவரே என்கிட்ட சொன்னார், இது வந்து கொஞ்சம் எனக்கு எண்டில் ஏதாவது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒன்று கொடுங்கன்னு என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார். அதை நான் சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒரு ஃபைட் சீன் பண்ணது தப்பாக போச்சு. அவருக்கு எண்டில் வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபைட் சீன் மாதிரி ஒன்று பண்ணியிருப்போம் சார். அது ஒரு நார்மல் மேனுடைய லைஃப்பில் அது நடக்காது. அது ரியலிசமை தாண்டி நம்ம போகும்போது தட் பிகம்ஸ் லிட்டில் டைஜஸ்ட் பண்ண முடியாது. அதுதான் விஷயம். உங்களுடைய திரைப்படங்களை நீங்களே படத்தை முடிச்சுட்டு பார்க்கும்போது இது சரியாக இருக்காது, இது சரியாக வந்திருக்கு அப்படின்னு டிஃபைன் பண்ணுவீங்களா? ஆமாம் சார். மோஸ்ட்லி இது நல்லா இருக்குது, இது சரியாக வந்திருக்கு அப்படின்னு தான் இது வரைக்கும் இருந்திருக்கு சார். மேபி a couple of films தான் எனக்கு வந்து ஷூட்டிங் ப்ராசஸ்லேயே அது வந்து சரியாக வரல. ஓ, ஒரு halfway through நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு 2 படங்கள் சொல்லலாம். என்னை நோக்கி பாயம் தோட்டா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது இந்த படம் செகண்ட் ஹாஃப் உடைய ஷூட் போயிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து எனக்கும் தனுஷ்க்கும் அந்த ஒரு வைப் கிடைக்கல. அண்ட் டேட்ஸ் கிடைக்கல. ஒரு 12 நாள் 15 நாள் பண்ண வேண்டிய ஒர்க்கை நான் வந்து 3-4 டேஸில் பண்ணி முடித்தேன். அண்ட் அந்த படம் பார்க்கும்போது மேபி எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு டவுட், அந்த ஃபீலிங்கில் தான் நான் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணேன். ஆனால் ஒரு பயம் இருந்தது. ஆமாம்மா, கண்டிப்பாக சார். பயம் கண்டிப்பாக இருந்துச்சு. எல்லா படமும் வந்து ரொம்ப பயத்தோடு தான் சார். அது வந்து நம்ம என்றைக்குமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாலாம் நான் இருந்ததே கிடையாது. ஷூட் பண்ணும்போது ஐ எம் வெரி வெரி கான்ஃபிடென்ட் சார். நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்ட். நான் செகண்ட் டிராஃப்ட் கூட இது வரைக்கும் எழுதுனதே கிடையாது சார். ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் தான். அன்லெஸ் அன் ஆக்டர் செட்டில் வந்து ஒரு ஆக்டர் வந்து சில இம்ப்ரவைசேஷன்ஸ் டயலாக்ஸ் கொஞ்சம் மாற்றும் போது நமக்கு அது சவுண்டிங்காகவும் இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லும் போது வி சேஞ்ச் இட். இல்லை இது கௌதம் இது வேண்டாம், இது மாற்றிக்கலாம் அப்படின்னு நிறைய ஆக்டர்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் நான் இது வரைக்கும் செகண்ட் டிராஃப்ட் கூட இது வரைக்கும் எழுதுனதே கிடையாது. ஒரு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வந்து ஒரு 90% எனக்கு வந்து நான் எழுதிட்டேன்னா நெக்ஸ்ட் டே ஐ வாண்ட் டு கோ டு ஷூட். அப்படிதான் இது வரைக்கும் எல்லா படமும் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஷூட் இஸ் வெரி ஆர்கானிக் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் முன்னாடி என்கிட்ட இதெல்லாம் நான் கேட்க போகிறேன், நீங்கள் என்கிட்ட சொல்ல, இங்கே தான் நம்ம ஷூட் பண்ண போகிறோம்னு நான் சொல்ல. ஆனால் ஒரு 4-5 மினிட்ஸில் ஐ எம் கம்ஃபர்டபுள், ஐ எம் ஓப்பனிங் அப், ஐ எம் டாக்கிங் டு யூ. ஃபார் மீ a set is also like that sir. நான் வந்து I have a script, I have scenes, I have dialogues, but I like to learn on location. நான் அது ரொம்ப ஆர்கானிக்காக தான் நான் பார்ப்பேன். அந்த ஆக்டர் வந்து அந்த கேரக்டருக்காக இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு, அந்த கேரக்டர் அவர் எப்படி டிஃபைன் பண்ணிட்டு போகிறாரு, நான் அந்த கேரக்டருக்கும் இந்த படத்துக்காகவும் அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ரொம்ப ஆர்கானிக்கான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ விண்ணை தாண்டி வருவாயெல்லாம் எனக்கு தெரியும் இதுதான் கிளைமேக்ஸு, இவங்க 2 பேரும் அந்த தியேட்டரில் பிரிஞ்சு போயிடுவாங்கன்னு தெரியும். ஆனால் எல்லாருமே வந்து இல்லை அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு ஸோ அது ஒரு ஓப்பனாகவே வச்சுருந்தேன் நான். இட்ஸ் நாட் தட் ஐ டோன்ட் நோ. பீப்புள் திங்க் நான் வந்து ஸ்கிரிப்டே இல்லாமல் கிளைமேக்ஸே இல்லாமல் போகிறேன்னு. நான் சொல்லி தான் இது, பட் தட் டசன்ட் மீன் ஐ டோன்ட் ஹேவ் அ கிளைமேக்ஸ். ஐ நோ வேர் ஐ எம் கோயிங். அதை நோக்கி தான் படமே வந்து ப்ராக்ரஸ் ஆகுது. பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஐ லைக் டு சி கொஞ்சம் ஆர்கானிக்காக ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு ஐ லைக் டு கீப் இட் லைக் தட். ஸோ ஆன் லொக்கேஷன் ஐம் வெரி வெரி கான்ஃபிடென்ட். அந்த எடிட் பண்ணி ஒர்க் முடிச்சு இந்த ஃபர்ஸ்ட் காப்பி ஹேண்ட் ஓவர் பண்ணி அந்த ரிலீஸ்க்கு ஒரு 10 days இருக்கும்ல, தட் ஐ கோ வெரி நர்வஸ் அட் தட் டைம். அண்ட் பிஃபோர் ரிலீஸ் எனக்கு என் கூட க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் ஐம் வெரி வெரி நர்வஸ். என்னுடைய படம் தியேட்டரில் பார்க்குறதுக்கு ரொம்ப யோசிச்சு தான் நான் போவேன். ஆனால் அந்த ஆடியன்ஸ் ரியாக்ஷன் எனக்கு வேணும், அது கரெக்டாக போய் லேண்ட் ஆச்சான்னு தெரியணுன்ற ஒரு ட்ரையல் பை ஃபயர் தான் அது ஒரு அது நம்ம ஓவர் கம் பண்ணி அந்த லைனை கிராஸ் பண்ணி அங்கே போய் இருந்தால் தான் அது நமக்கு கிடைக்கும். யூ நோ தட் ரியலி வெல். கதை மொத்தமாக எழுதி முடிச்சுட்டு தான் படப்பிடிப்பு போவீங்களா இல்லை? ஆமாம் சார். ஏன்னா நம்ம எஸ்பெஷலி when you're working with Kamal sir and actors like Simbu and Surya, you need to tell them what we're doing sir. I'm blind-ஆ போய் அங்கே லொக்கேஷன்லலாம் எழுதுனதே கிடையாது. I have a 95 to 96% script. 95% script I'll have sir. And I know towards what I'm heading to. ஷுவராக அது தெரியும். அதில் கொஞ்சம் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், என்னுடைய கிளைமேக்ஸ் வேட்டையாடு விளையாடில் ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். அதில் அந்த டூவோ சீரியல் கில்லர் மாதிரி வருவாங்க சார் 2 பேர். அதில் அந்த சலீம் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். சலீமுடைய கழுத்தை உடச்சி அவர் தள்ளி விட்டு ஹீல் ரன் டுவர்ட்ஸ் அந்த டேனியல் பாலாஜி ப்ளே பண்ண கேரக்டர். அங்கே ஒரு பெரிய ஃபைட் சீன், அதில் டயலாக்ஸு, அதில் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் இருந்துச்சு. கமல் சார் அந்த ஃபுல் சீன் படிச்சுட்டு என்ன சொன்னார், கௌதம் இப்போ ஃபுல் படம் வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டோம், ஆல்ரெடி ஒரு ஃபைட் நடந்துருச்சு, ஏன்னா இவனுக்கு சின்ன பசங்க என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே போய் நீங்கள் எழுதின இந்த எக்ஸ்டெண்டடான ஒரு ஃபைட் வேண்டாம்,
ஐ ஃபீல் அது வேறு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணும் அப்படின்னு சொன்னார். ஓகே சார் கிமி அண்ட் ஈ கன்வின்ஸ் மீ கிமி 10 minutes சார் அப்படின்னு சொல்லி ஒரு 10 minutes போய் உட்காந்துட்டு ஐ கேம் பேக் சார் இது 1 secondல முடிஞ்சிடும், அந்த ஒரு கத்தி ஒன்று இருக்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னேன். திஸ் இஸ் நைஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த சேஞ்ச் இஃப் யூ நாட் ரெடி ஃபார் தட் சேஞ்ச் யூ நோ வாட் ஐம் சேயிங் சார். ஸோ ஐ கீப் இட் ஓப்பன் லைக் தட். அதுதான். உங்கள் கதையை பொறுத்த வரைக்கும் நீங்களே தனியாக உட்காந்து எழுதுவீங்களா இல்லை? ஆமாம் சார், இது வரைக்கும் டிஸ்கஷன்லாம் உண்டா? வெந்து தெரிந்தது காடு வரைக்கும் நான் என்னுடைய கதையை நானே தான் சார் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் ஜெயமோகன் சாரோட இன்ட்ராக்ட் பண்ணி அவரோட ஷார்ட் ஸ்டோரி ஒன்று என்கிட்ட சொன்னார். அதை சார் இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் ஆக்சுவலாக அந்த ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து அந்த ஊர்லேருந்து அந்த கன்னை எடுத்துக்கிட்டு அந்த ட்ரெயின் ஏறுறதோடு அந்த கதையை முடிச்சிருப்பார். இதுக்கப்புறம் என்னன்னு கேட்டப்போ நான் வந்து அதை படிக்கிறவங்களுடைய இமேஜினேஷனுக்கு நான் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த இமேஜினேஷன் தான் எனக்கு வேணும், இதுக்கப்புறம் லெட்ஸ் டேக் அ ஜர்னி ஃபார்வர்ட்னு சொல்லி ஒன்று எழுதணும். தென் ஐ ஒர்க் ஆன் இட் வித் ஹிம். அதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் எல்லாமே நானே எழுதி நானே டிஸ்கஸ் பண்ணி ஷூட்டிங்க்கு போகிற விஷயங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ட்டை ப்ராப்பராக ஃபார்மேட் பண்ண ஷீட்ஸ் மட்டும் கொடுத்துருவேன். நோ டிஸ்கஷன் அட் ஆல் சார். அஃப்கோர்ஸ் ஆர்டிஸ்டோட ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். லைக் சிம்புவோட விண்ணை தாண்டி ஒரு நரேட் பண்ணும்போது அவருடைய சில விஷயங்கள் உள்ளே வரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அந்த பொண்ணு ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லும்போது தேங்க்யூ அப்படின்னு அவர் சொல்லுவார். இதெல்லாம் அவருடைய இம்ப்ரோவ்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் பண்ணுவேன். தவிர டிஸ்கஷனாக இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. நீதான் என் பொண்ணு வசந்தம் வந்து அப்போது நான் ரேஷ்மா அப்படின்ற ஒருத்தவங்களோட ஒர்க் பண்ணேன் சார். அவங்களுடைய ஸ்டோரி அதுக்கு நான் தமிழ் டயலாக்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் பிளே நான் எழுதுனேன். என்ன இருந்தால் படத்துடைய கதை விவாதத்துக்கு தியாகராஜன் குமார் ராஜாவை கூப்பிடணும் அப்படின்ற எண்ணம் எதனால் உங்களுக்கு வந்தது? நான் அஜித் சார்கிட்ட ஒரு கதை சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஐடியா எனக்குள்ளே வந்தது. இந்த ஐடியாவை கொஞ்சம் டெவலப் பண்ணும்போது ஏற்கனவே இந்த ஐடியாவை நான் வந்து ஸ்ரீதர் ராகவன் அப்படின்னு ஒரு ரைட்டர் இருக்காரு. ஆமாம், அவரோட நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி அஜித் சார் லைக்ஸ் திஸ் ஐடியா, நம்ம இதை ஒர்க் பண்ணலாமான்னு சொன்னப்போ வில் டெவலப்னு சொல்லி அவர் வந்தார். ஆஃப்டர் வி ஷார்ட் சார் படம்லாம் ஷூட் பண்ணி கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 days தான் இருக்கும்போது ஐ ஜஸ்ட் தாட் குமார் ராஜாவுடைய பிரெயின் கொஞ்சம் பிக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் டாக் டு அபவுட் த ஸ்கிரிப்ட். ஸோ ஹீ கேம் மீ அ கப்புள் ஆஃப் ஐடியாஸ். இந்த சீனில் இப்படி பண்ணலாமா, ஏன் அது அப்படி முடியணும், இப்படி பண்ணலாமே அப்படின்னு ஒரு 2 விஷயம் ஒன்று சொன்னார் சார். ஐ இன்கார்பரேட்டட் தட் இன்டு தி ஃபில்ம். அதான் அண்ட் ஐ கேவ் கிரெடிட் இன் தி ஃபில்ம். தியாகராஜன் குமார் ராஜாவுடைய ஜானர் வேறு, உங்கள் ஜானர் வேறு. அப்படி இருந்து எப்படி தியாகராஜன் குமார் ராஜா அந்த படத்துடைய திரைக்கதைக்கு உதவுவான்னு அப்படின்னு நினைச்சிங்க? அதனால தான் சார் டோட்டலாக வேற ஒரு ஐடியா, டோட்டலாக வேற ஒரு டைமென்ஷன் ஒன்று கிடைக்குமோ அப்படின்றதுனால தான் நம்ம ரொம்ப கொஞ்சம் இது ஓகே ஒரு யூஸ்வலான ஒரு விஷயமா போகுதா, அவர் உள்ளே வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவாரா அப்படின்றதுக்காக தான் ஐ ஸ்போக் டு ஹிம். ஆக்சுவலி ஹி கேம் மீ அன் ஐடியா சார். அது ஆனால் ஃபைனல் ட்ரிம்மில் அதை எடுத்துட்டோம். அது ஆக்சுவலாக அந்த படம் வந்து 2 பேருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டார்ட் ஆகும் சார். விக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சத்யதேவோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும். நம்ம ஃபைனலாக பார்த்தது வந்து ஹீரோ ப்ரோட்டாகனிஸ்ட் அவருடைய ஸ்டோரி தான் இருக்கும். பட் குமாராஜா சஜஸ்டட் sort of a dual narration மாதிரி which I shot, but then finally editல அது we removed it. ஐஸ்வரி கணேஷ்காக ரஜினிகாந்த் அடுத்து நீங்கள் இயக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு செய்தி தொடர்ந்து வலைதளங்களில் வந்துக்கிட்டு இருக்கு, உண்மையாது? ஆனால் சார் என்கிட்ட வந்து பிச் பண்ணிகிட்டே தான் இருக்கார். கமல் சார் மீட் பண்ணணும், ரஜினி சார் மீட் பண்ணணும், ரெடி ஆகிடுங்கன்னு என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கார். நான் கொஞ்சம் துருவ நட்சத்திரம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் வரேன் சார். ஏன்னா எப்படி போனாலும் விண்ணை தாண்டி வருவாயா சிம்பு, வெந்து தணிந்தது காடு சிம்பு, 2 பேருக்கு இடையில் என்ன வித்தியாசம் சார்? எனக்கு வந்து he is a magician சார். I love working with him. அது நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன். ஓகே சிம்பு அவர் வந்து ஒரு பீரியடில் வந்து அவர் ஷூட்டிங் வர மாட்டார், லேட்டாக வர எல்லாமே சொல்லியிருக்கோம் சார், பேசியிருக்கோம். அவர் நீங்கள் எத்தனையோ கதாநாயகில் இயக்கி இருந்தாலும் சிம்பு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். ஸோ எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு செகண்ட் டேக் போனாலே வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அண்ட் விண்ணை தாண்டி வருவாயெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஹர்சல் பண்ணிட்டு இருப்பாங்க சார். அப்போவே நான் வந்து கேமரா ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.